வணக்கம். விஜயகுமார் ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா புதிய பூமி. புதிய பூமி அப்படிங்கிற இந்த படத்தை சாணக்கியா அவர்கள் இயக்கியிருப்பார்கள். எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. கண்ணதாசன் அவர்கள் பாடல்கள் எழுதியிருப்பாரு. இந்த படத்துல எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்திருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து எம்.என். நம்பியார், எஸ்.ஏ. அசோகன், ரமா பிரபா, நாகேஷ், பண்டரிபாய் போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க. படத்தோட கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மலையடிவாரம். இந்த மலையடிவாரத்தில் மலைவாழ் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மருத்துவமே கிடையாது. ஒரு நாட்டு வைத்தியர் பேர் சொல்லிட்டு ஒரு சாமி ஓட்டுறவர், பேய் ஓட்டுறேன் சாமி ஆட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாரு. அவரை நம்பிதான் அந்த கிராமமே இருக்கும். அதனால அது எந்த நோய் வந்தாலும் யாரும் தங்களை காப்பாற்றிக்க முடியாது, இறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த கிராமத்து மக்கள் கிட்ட ஒரு வில்லன் உருவாகிறான், காங்கேயங்கிற பேர் உண்டு. அவன் அந்த கிராமத்தை தன் வசப்படுத்தி வச்சிருக்கான். ஐயோ நிறுத்து. ஏன் அவங்கள அடிக்கிற? கேட்க வேண்டியது நான். ஏன் இன்னும் போகல? நான் ஏன் போகணும்? விளையாடுறியா? இது ஏன் ராஜ்யம்? இங்க நான் வச்சதுதான் சட்டம். சட்டத்துக்கு பயந்து தலைமறைவாத்திரியும் குற்றவாளி. கடைசியா கேட்கிறேன், நீ இந்த ஊரை விட்டு போக போறியா இல்லையா? வழிப்பறி பண்றது, கொள்ளடிக்கிறது, திருடுறது, கொலை பண்றது, இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கு. அவனை பிடிக்கக்கூடிய காவல் அதிகாரியாக ஒருவர் நியமிச்சிருப்பாங்க. அவருடைய மகன் பெயர் கதிரவன். அவர் மருத்துவர். அந்த மருத்துவர் என்ன பண்றாரு, ஒரு ட்ரிப் அந்த காங்கேயங்கிறவங்க துப்பாக்கியால சுட்டுறாங்க. அவரை காப்பாத்துறதுக்காக இந்த மருத்துவர் அங்க கூட்டி போய் அந்த மருத்துவர் அங்க போய் பார்க்கிறாரு. பார்த்தா அவன் தான் தன்னுடைய அப்பா தேடிக்கிட்டு இருக்கிற குலகாரன் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும், நான் மருத்துவன், உயிரை காப்பாற்றதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியாருடைய உயிரை காப்பாற்றுவார். இந்த காங்கேயங்கிற கதாபாத்திரம் நம்பியார் தான். இந்த வைத்தியர் கதிரவன்கிற கதாபாத்திரம் எம்ஜிஆர். நம்பியாரை காப்பாற்றுவாரு. காப்பாற்றினதுக்கு அப்புறம் அங்கிருந்து வெளியில வரும்போது நம்மளுடைய இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டானே, இவன் போலீஸ்ல சொல்ல போகணும் அப்படின்றதுக்காக எம்ஜிஆர் போற கார்ல ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. காப்பாத்து. அந்த நன்றிக்காகத்தான் இந்த ஏற்பாடு. சாப்பிடு. இவ்வளவு நன்றி உள்ள நீங்க யாருன்னு இப்போவாவது தெரிஞ்சுக்கலாமா? ஊரறிஞ்ச ஒருத்தன். டாக்டர், நீ என் உயிரை காப்பாத்துறேங்கிறதுக்காக உண்மையை சொல்றேன். சிங்கத்தின் குகைக்குள்ளேயே அந்த சிங்கத்துக்கே சிகிச்சையும் செய்திருக்கிறியே, அந்த நன்றிக்காக சொல்றேன். நான் தான் போலீஸ் இலாகாவையே நடுநடுங்க செய்யும் குகை புலி காங்கேயன். அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த மலைவாழ் மக்கள் இருக்கிற ஒரு பெண், தலைவரோட பெண், இந்த எம்ஜிஆரை காப்பாற்றி கொண்டு போய் சரி பண்ணுவாங்க. அவர் தான் ஜெயலலிதா. அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்படுது. கிராமத்தில் இருக்கிற கஷ்டங்களை பார்த்து இவரு அந்த மக்களுக்கு வைத்தியராக இருந்து அந்த மக்களுடைய நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிறாரு. அதே மாதிரி தீர்த்து வைக்கிறாரு. மக்கள் அத்தனை பேரும் அவர் நேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் தான் இந்த ஊருக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இந்த நேரத்தில் காங்கேயனுக்கு அவருக்கும் சண்டை அவரை அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி அதே மாதிரி செட் பண்ணி விட்டு, இதுதான் இந்த கதையோட கதைகள். இதுல அந்த கிராமத்து மக்கள் எம்ஜிஆர் தெய்வமாக கொண்டாடக்கூடிய அளவிற்கு அவருடைய நடவடிக்கைகள் அனைத்தும் இருக்கும். சிறப்பான முறையில அந்த மக்கள் தன்வசப்படுத்திக் கொள்வார். அதே மாதிரி வில்லனாக இருக்கிறவன அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ற அளவுக்கு கரெக்டான பாதையில கொண்டு போவாரு. இப்படி எல்லா விஷயங்களும் கரெக்டா கொண்டு போய் வில்லனை சாகடிக்கிற மாதிரி கதை வைக்காம திருந்துற மாதிரி பண்ணுவாங்க. கிளைமேக்ஸ்ல அது மாதிரிதான் பண்ணுவாங்க.
அதை நம்பியார் வந்து திரும்பிடுவார். ஏன்னா நம்பியாருடைய பொண்ணுதான் ஜெயலலிதா. அப்போ எம்ஜிஆர் அவங்க கல்யாணம் பண்ணி இதுக்கு கரெக்டான சூழ்நிலை கொண்டு வந்து வில்லன் திருந்துவதாக இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. கடைசி சந்தர்ப்பம் இதுதான்டா. மன்னிப்பு கேளுடா. ஏய், உன் மகளை பாதுகாத்து நான் வளர்த்தேன், அதுக்காவது செய்யடா. மன்னிப்பு கேளுடா, கேளுடா மன்னிப்பு. டாக்டர், நான் குற்றவாளிதான். என் எதிரிகளை அழிக்கிறதுக்காக நான் ரத்த வெறி பிடிச்சு அலைஞ்சேன். அதனால உங்களுக்கெல்லாம் ரொம்ப துன்பத்தை உண்டாக்கிட்டேன் டாக்டர், துன்பத்தை உண்டாக்கிட்டேன். மனுஷனா பிறந்து மிருகமா வாழ்க்கை நடத்திட்டேன் டாக்டர். இந்த கதைக்களம் மிக சிறப்பாக இருக்கும். எம்ஜிஆர் நடிப்பும், நம்பியார் நடிப்பும், ஜெயலலிதா நடிப்பு, நாகேஷுடைய நகைச்சுவை காட்சிகள் அனைத்துமே இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாடல்கள் அத்தனையும் அற்புதமாக எழுதியிருப்பார் கண்ணதாசன். எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசைக்கு என்னென்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, முதல்ல வந்து இந்த காட்டு மலைவாழ் மக்களை காட்டுறாங்க இல்லையா, அப்ப காட்டும் போது ஜெயலலிதாவுக்கு ஒரு பாடல் வச்சுருப்பாங்க. நான் தாண்டி ஆத்தி நல்ல முத்து பேத்தி அப்படின்னு ஒரு பாடல். நான் தாண்டி காத்தி நல்ல முத்து பேத்தி, நான் தாண்டி காத்தி நல்ல முத்து பேத்தி, மொத்தையா மொத்தமா எத்தனை பேர் வாரீங்க, மொத்தையா மொத்தமா எத்தனை பேர் வாரீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் டுவேட் சாங். விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை அப்படின்னு ஒரு பாடல். விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை, தூது சொல்லடி மெதுவாக, நீ தூது சொல்லடி மெதுவாக, இளந்தோள்களிலே அசைந்தாடட்டுமா, நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக, நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு காதல் பாடல். சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொண்டேன் வதையிட்டு அப்படின்னு ஒரு பாடல். சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொண்டேன் கரம் தொட்டு, சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொண்டேன் கரம் தொட்டு, என்னவளை காதல் சொன்னவளை நான் ஏற்றுக் கொண்டேன் வளையிட்டு. இவற்றை எல்லா பாடல்களையும் விட மிக சிறப்பான ஒரு பாடலாக எம்ஜிஆருக்கு ஒரு கொள்கை பாடலாக இந்த படத்துல ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் கேட்கப்பட்டது. அப்படி என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை அப்படிங்கிற பாடல். நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. இப்படி இந்த படத்துல வரக்கூடிய அனைத்து பாடல்களும் மிக சிறப்பாக இருக்கும். படத்தின் கதைக்களமும் மிக சிறப்பாக இருக்கும். நடிகர்களின் நடிப்பும் மிகவும் அற்புதமாக அமைந்து இந்த படம் 1968 வெளியாகி மாபெரும் வெற்றியை அடைந்து வெற்றி பட பட்டியலில் தன்னையும் இணைத்துக் கொண்ட திரைப்படம் தான் புதிய பூமி என்று சொல்லி இந்நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.